பிஜேபிக்கு தான் சொல்றேன் உயிர் நாடி. மக்களுக்கு ஒரு சலிப்பு. நிக்கிறது பெருசு இல்ல சார், ஜெயிக்கிறது தான் சார் பெருசு. பீகார்ல 40க்கு 39 இந்துத்துவாவுக்கு மாற்றாக ஒன்றை தேடுகிறார்கள். அங்க காங்கிரஸ் வீக்கா இருக்கு. காங்கிரஸை ஒரு தேசிய கட்சியாக மக்கள் பார்க்கிறார்கள். எடப்பாடி ஒரு ஆளுமை கொண்ட தலைவராக இல்லை. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளத்தில் இன்றைய நிகழ்வுகள் பற்றி பேசுவோம் வரங்க. வணக்கம் சுப்பியன் சார். சார் சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் சார்? நியூஸ்லாம் நிறைய வச்சிருப்பேன். நான் நல்லா இருக்கேன். நாடு நல்லா இருக்கா? மக்கள் நல்லா இருக்காங்களா? ஆமாம் சார், நாடு நல்லா இருக்க, மக்கள் நல்லா இருக்காங்கன்னா 4th phase முடிஞ்சு போதே முடிஞ்சு போச்சு. புது செய்தி இருக்கா? என்ன சார் புது செய்திகள் வச்சிருப்பீங்களா? 4th phase கம்ப்ளீட்டு. ஆமாம் சார். 379 இடம். ஆமாம் சார், டோட்டலி 379 80 முடிஞ்சுது. இன்னும் 160க்கு உள்ளதான் 60 64 தொகுதி தான் இருக்கு. அப்ப அநேகமாக கிட்டத்தட்ட 80% கிட்ட நெருங்கிட்டு எப்படி நிலவரங்கள் உத்தரப்பிரதேசம் அடுத்து எஞ்சி இருக்கக்கூடிய அந்த இதில் தான் முக்கியமான. இப்போ இந்த 4th 5 6 7 இந்த 3 ஃபேஸ் ரொம்ப முக்கியங்கிறாங்க. ஏன்னா அதுல பீகார் வரப்போகுது, வெஸ்ட் பெங்கால் வருது, மகாராஷ்டிரா வருது, உத்தரப்பிரதேசம் வருது. இல்லையா அதுலயும் எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ உத்தரப்பிரதேசத்துல 8 8 16 பிளஸ் ஒரு 11 நம்ம போயிருக்கு. ஆமாம் சார். ஆமாம். அப்போ மீதி போனோன்னா 30க்கு போச்சுன்னா மீதி ஒரு 50 52 தொகுதி இருக்கு. அதுதான். இப்போ இதெல்லாம் உயிரான நாடி இல்லை உத்தரப்பிரதேசம். பிஜேபிக்கு தான் சொல்றேன் உயிர் நாடி. இது உயிர் நாடி. ஆனா நீங்க எப்படி பார்க்க, இப்போ வரக்கூடிய தகவல்கள் எனக்கு கிடைச்ச தகவல்கள், இப்போ நான் கூட நம்ம ஜெம் டிவில ஒரு அனலைஸ் கொடுத்துருக்கேன். பிஜேபிக்கு ஒரு சரியான வாட்டமான காத்து இல்லை. இல்லை நீங்க அதை மறுத்து சொல்லுங்க. இல்லை நீங்க சொல்ற கணப்பெல்லாம் தப்பு. ஒரு கேள்வி, எந்த காத்தும் இல்லை சார், எந்த காத்தும் இல்லை. அமைதி காத்து. அமைதி தான். சரி சார். சரி. இல்லை 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 இப்போ இந்திய கூட்டணி என்ன வைக்க சொல்கிறாங்க? வேலை வாய்ப்பு இல்லை. ஆமாம். அப்புறமா ஜிஎஸ்டி. ஆமாம். விலைவாசி உயர்வு. ஆமாம். இந்த 3 ஃபேக்டர் சொல்கிறாங்க. ஆமாம். அப்படி இருக்க இவ்வளவு 3 ஃபேக்டர் இருந்தால் ஓட்டுப்பதிவு அதிகமாக நடந்திருக்கணும். ஆனால் 2019 விட இந்த வாட்டி கம்மியாகிருக்கு. அங்கே தான் மெயினாக இருக்குது. அது பார்க்குறப்ப எப்பயுமே கம்மியாகவே ரூலிங் பார்ட்டிக்கு ஃபேவரலாகவும் கொஞ்சம் அதிகமாக ஆச்சு, அது அகைன்ஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே இப்படி தான் நடக்குது. இல்லை இப்போ இதில் 2 பக்கமும் ஒரு தரவு ஸ்ட்ராங்காக இல்லை. எப்படின்னா ஓட்டு கூடுனால் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்புண்டோ, ஓட்டு குறைஞ்சால் எதிர்கட்சிகள் வாய்ப்புண்டோ, ஆளுங்கட்சிக்கு வாய்ப்புண்டோ, ஆளுங்கட்சிக்கு எதிரண்டோ இல்லை. இல்லை. ஆனா இப்படி சொல்லப்படுகிறது. மக்களுக்கு ஒரு சலிப்பு இருக்கு சார். மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது. யாருக்கு ஓட்டு போட்டு என்னடா பண்றது? இல்லை இவங்க ஒரு செட் பண்ணிட்டாங்க சார். எப்படி தமிழ்நாட்டில் ஒரு செட் பண்ணாங்களோ அதே மாதிரி நார்த் இந்தியாவில் அடுத்தது பிஜேபி தான் வரும்ட்டு அவங்க கையில் வச்சிருக்க ஊடகம் அப்படி கருத்து கணிப்பு வச்சு அதுவும் ஒரு காரணமா இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தா எல்லா தொலைக்காட்சியும் ஆஜித்தக்கு வரைக்கும் யார் வருவா, இந்தியா டிவி வரைக்கும் யார் வருவா, ஜி டிவி வரைக்கும் மோடி தான் வருவாங்கன்னு மெயின் ஸ்ட்ரீம் சொல்லி எல்லாரும். இல்ல சார், அது எப்ப சொன்னது? 3 மாசத்துக்கு முன்னாடி, 4 மாசத்துக்கு அது இப்ப கூட சார். ஆனா அதை தாண்டி ஒரு விவகாரம் இருக்கு. இந்த யூடியூப்ல வரக்கூடிய செல்ஃப் ரிட்டைன், அதாவது சுயாதீனமாக வரக்கூடிய பலவேறு பிரிண்ட், அப்புறமா வயர், அதை மாதிரி நிறைய சேனல்கள், எல்லா சேனல்களும் பிஜேபிக்கு எதிராக எழுதுது. மெயின் ஸ்ட்ரீம் சேனல் ஃபுல்லா பிஜேபிக்கு வாய்ப்பா எழுதுது. அது அப்ப நீங்க எதை எடுப்பீங்க சார்? இப்ப எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வராது சார். எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. பிஜேபி ஆட்சிக்கு வந்து யார் எழுதுறா? இல்ல பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வருவாங்க. எத்தனை எடுப்பாங்க? எவ்வளவு நிக்குது? 330 கிட்ட நிக்குது. காங்கிரஸ் என்ன முடிவுபடுத்திருக்காங்கன்னா நிலைமை தெரிஞ்சு நிக்கிறாங்க. நமக்கு இதுக்கு மேல கதை நடக்காது. நல்லா கவனிங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 39ல காங்கிரஸ் 30 தான் நிக்க முடியும், 10 8 தான் நிக்க முடியும். வாங்கிட்டு அவங்க இல்ல இது வரைக்கும் நடந்த எல்லாமே 400க்கு மேலதான் நின்றுருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல. இந்த வாட்டி தான் கம்மியா நின்றுருக்காங்க. ஆமா சார். அவங்களுக்கே என்ன தெரியுமா டவுட்டு, நம்ம ஜெயிப்போமோ ஜெயிக்க மாட்டோம் சார்.
நிக்கிறது பெருசு இல்ல சார், ஜெயிக்கிறது தான் சார் பெருசு. இப்போ தமிழ்நாட்டுல 19 தொகுதியில பிஜேபி நின்னாங்க, எத்தனை சார் ஜெயிப்பாங்க? அது நான் கேட்குற பதில் சொல்லுங்க. அது அந்த 400 சில்லறையில கணக்கு வரும். கேரளாவில் எல்லாத்துலையும் நின்னாங்க, எத்தனை சார் ஜெயிக்க போறாங்க? அவங்களுக்கு இடமே இல்லை சார், ஸ்கோப் இல்லை சார். இப்போ வந்து இந்திய கூட்டணிக்கு ஃபேவரபுளாக பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். அது ராஜஸ்தான் கூட ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் விட்டுருங்க. இல்ல எல்லாமே ஒரு எட்ஜ் எடுத்துட்டாங்க சார். யாரு போன பிஜேபி எடுத்தாச்சு. என்ன தெரியுமா சொல்றாங்க, அங்கங்க ஒரு 3-5 தொகுதி அப்படிதான் போகும்ன்றாங்க. சரி, நான் கேட்குறேன் 3-5 போகட்டு. இப்போ பிஜேபிக்கு நான் சொல்றதை கொஞ்சம் கவனமாக நம்ம நேயர்களுக்கு கொடுக்க போகிறோம். உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், நல்லா கவனிங்க, சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, கர்நாடகா, அப்புறமா டெல்லி, ஹரியானா, வெஸ்ட் பெங்கால், ஹரியானா, இவ்வளோதான். இதில் ஒரு 15 சீட் வருது, 15 வருது. இந்த ஸ்டேட்டில் இப்போ சொன்னது ஃபுல்லாக 15 கிட்ட வருது. 15 வருமா? இந்த 15லேயுமே பிஜேபி எஜ்ஜி. அப்படி நல்லா கவனிங்க, நான் சொல்கிறேன் நேயர்களுக்கு. 64 சீட்டு பிடிச்சாங்க உத்தரப்பிரதேசத்தில் 80க்கு. நல்லா கவனிங்க. ஆமா சார். பீகாரில் 40க்கு 39. ஆமா சார். மகாராஷ்டிராவில் 48க்கு 41. ஆமா. மத்திய பிரதேசத்துல 29க்கு 29. ஆமா. குஜராத் 29 ஒன்னு தான் குறவு. ஆமா. குஜராத்ல 26க்கு 26. புரியுதா? டெல்லியில 7க்கு 7. ராஜஸ்தான்ல 25க்கு 25. ஆமா. கர்நாடகாவில் 28க்கு 25. ஆமா. சத்தீஸ்கர்ல 11க்கு 11. எல்லாமே போயிட்டு. அது மாதிரி ஹரியானால 10க்கு 10. சார் அதான் இப்ப நான் சொல்ற 12 இருக்குல்ல, நீங்க சொன்னீங்க 12 வச்சுக்கிடும், 15 கூட வேணாம். இதில் டெல்லியும் சேர்த்துக்கிடும், ஹரியானா, பஞ்சாப்லாம் விட்டுறணும். இந்த 12ல் நீங்கள் என்ன சொன்னீங்க? 5, 4, 3, 5. எல்லாருமே அதுக்கு மேலே. அதுக்கு இப்போ நல்லா கவனிங்க, மத்திய பிரதேசத்தில் விட்டுருங்க, மகாராஷ்டிராவில் பாதிக்கு பாதி வருங்கிறாங்க, அதில் 5 வரும் சார். பாதி அதுதான் சார், அது பேலன்ஸ் பண்றது இல்ல சார். இருங்க சார், ஒரிசாவை தனியா பேசுவோம். இல்ல ஒரிசாவும் வெஸ்ட் பெங்கால் அது இது பண்ணிடுது. அது ஒண்ணு. இன்னொன்னு சார், ஒரிசா இருங்க சார், இது ஆந்திராவும் அதுக்கு ஈக்குவல் பண்ணிடுது. அதே மாதிரி தெலுங்கானாவும் அதுக்கு காம்பன்சேஷன் பண்ணுது சார். இப்போ என்னன்னா, இந்த 12லேருந்து 15ல் குறைஞ்சபட்சம் ஆவரேஜா 5க்கு மேல 10லாம் வரும். 5 சீட்டு போத்தா கூட 60 சீட்டு காலி. அதான் சார். அப்ப 60 நல்லா கேளுங்க, அந்த 60 300லேருந்து 60 குறைஞ்சதுன்னா 240. அதான் சார். இந்த 240ல் ஒரிசாவில் ஒரு 3-4 சீட்டு கூட வரும். ஆமா. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலையும் வெஸ்ட் பெங்கால்ல வருண்டு இருந்தது, இப்ப சந்தோஷ் காலி இன்ஸ்டிங் அப்புறம் அது கொஞ்சம் சிக்கலா தான். இல்ல அது வந்து அவங்க கட்டமைக்கிறாங்க தவிர, சந்தோஷ் காலி ஸ்டிங் ஆபரேஷன் இவங்க பண்ணாதுன்னு அவங்க கேஸை வாபஸ் வாங்கின பிறகு அந்த மனநிலை நமக்கு தெரியல. அது ஒண்ணு 25,000 டீச்சர்ஸ் வந்து இது கரப்ஷன் பண்ணி அங்க சுப்ரீம் கோர்ட் ஸ்டே ஆடுறாங்க. ஸ்டே ஆடுறாங்க வெஸ்ட் பெங்கால். அது சரி. அது வந்து சார் நீங்க சொல்றீங்களா, இருங்க பீகார்ல நீங்க சொல்றீங்கல்ல, ஜேஎஸ்எஸ்ஏவுக்கு ரொம்ப இது யங்ஸ்டர்லாம். ஆனா பிஜேபி கூட தலித் கம்யூனிட்டிக்கான கட்சிங்க எல்லாமே இங்க இருக்கு. அதனால அதை பேலன்ஸ் பண்ணுன்ட்டு அப்படியே சொல்றாங்க சார். இன்னைக்கு காலையில டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 11வது பக்கத்துல ஒரு கட்டுரை, பிரமாதமான கட்டுரை. அந்த கட்டுரையில என்ன சொல்லியிருக்கான், உத்தரப்பிரதேசத்தில் 80 தொகுதிகளில் 18% முஸ்லீம்களும், 21 தலித்துகளும், 16% யாதவ்களும், 10%க்கு மேற்பட்ட ராஜ்பூத் கம்யூனிட்டி, எல்லா கம்யூனிட்டி இருக்கு. இதில் தலித்துகள் அவன் என்ன சொல்றான்னா, ஜத்தவ் பிரிவை சார்ந்திருக்கக்கூடிய மாயாவதியினுடைய குரூப்பு நம்பிக்கையற்ற இளைஞர்கள் இந்துத்துவாவுக்கு மாற்றாக ஒன்றை தேடுகிறார்கள். பீம் ஆர்மியுடைய சந்திரசேகர் ராவ் ஓரளவு ஓட்டை பிரித்து போகிறார், மீதி வேறு வேறு இடங்களுக்கு போக போகிறது. இந்த இந்தியா கூட்டணிக்கு போதான்னு எழுதல, புரியுதா உங்களுக்கு? அப்ப கடந்த முறை முழுமையாக தலித்துகளுடைய வாக்கை பெற்று, ஓபிசியுடைய வாக்கை பெற்று, ராஜ்பூத்துடைய வாக்கை பெற்று வெற்றி பெற்ற பிஜேபி இந்த முறை அங்கிருந்து டிக்ளைன் தான் ஆகுது. நீங்க நான் சொல்லல, இல்ல 2019ல் யார் கூட்டணி இருந்தாங்க? மாயாவதி, அகிலேஷ் யாதவும் கூட்டணியில் இருந்தாங்க. இல்ல, ஆனா இப்ப வந்து காங்கிரஸ் கூட, அங்க காங்கிரஸ் வீக்கா இருக்கு சார். காங்கிரஸ் 6% இருக்கு. இல்ல காங்கிரஸ் அவ்வளவு வீக்கா இருக்கு சார். நீங்க அந்த நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, இதுவும் பார்க்கணும். நல்லா கவனிங்க.
காங்கிரஸ் வீக்கு தான், அதுல டவுட்டே இல்லை. இல்ல ஆனால் இப்பொழுது களம் எப்படி இருக்கிறது என்றால், உத்தரப்பிரதேசத்துல நான் டெய்லி நைட்டு உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸை ஒரு தேசிய கட்சியாக மக்கள் பார்க்கிறார்கள். இல்ல அது வந்து சார் 1989 முடிஞ்சு போச்சு சார். காங்கிரஸ் அங்க பெரிய லெவல்ல இது சார். காங்கிரஸ் இல்லைங்கிற இல்ல சார். அது வந்து இது வந்து இப்ப வந்து என்ன தெரியுமா, இப்ப இவங்க வந்து இவங்களும் அதே மாதிரி செட் பண்றாங்க. இந்தியா கூட்டணிக்கு ஒரு இதுவா இருக்கு சார். காங்கிரஸ் வந்து 100க்கு மேல வின் பண்ணாதான் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அது வந்து இல்ல அதாவது 300 இடம், அதாவது 2 விஷயம் சொல்றேன் குட்டிக்கண்ணா சார். இப்ப நான் சொல்றது இந்த சினாரியோ எக்ஸிஸ்டிங் கிரைஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர, மற்றவனை மாதிரி பைத்தியக்காரத்தனமா ஒரு மைண்டை செட் பண்ணிக்கிடுவான். பிஜேபிக்கு எதிராக பேசணும், காங்கிரஸுக்கு அப்படி பேச முடியாது. நான் என்ன சொன்னேன், 12 ஸ்டேட்டுகளில் 5 தொகுதிகள் குறைஞ்சபட்சம் அதிகமாக போனால் கூட சார். ஆனால் உண்மையில் யாராலும் ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாது சார், அது உண்மை. ஆனால் இதை தாண்டி I got some lot of experience in my fast career since I was started my career to 1977. அதே ஒத்துக்கிறீங்க. இப்ப நான் என்ன கேட்கறேன், பிஜேபிக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு வைங்களேன். இப்போ இந்த பெர்சன்டேஜஸ் கணக்கை பற்றி இப்போ கேளுங்க. வெஸ்ட் பெங்கால்லையும் ஆசாம்லையும் வடகிழக்கு மாநிலங்கள்லையும் இன்னும் மத்திய பிரதேஷ் போன்ற இடங்கள்லாம் 70% அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கு இந்த முறை. ஆமா, மற்ற மாநிலங்கள்ல 69, 68. ஆமா, ஆவரேஜா அவ்வளவுதான் பதிவாயிருக்கு. 68ங்கும் போது 71 ரொம்ப பெரிய அளவுல கீழே போய் 30-40 வரையில 80-90 போயிடவும் இல்லை. ஆனா இதை வந்து we can't predict exactly. ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம வந்து யாரால, ஆனா ஒரு விஷயத்தை உருட்டலாம். சரி, ஒரு விஷயத்தை சொல்லணும். நீங்க இப்ப சொல்லணும், மோடிக்கு ஓட்டு போடுறதுக்கு பொதுமக்கள் எந்த காரணத்தை ஸ்ட்ராங்கா பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லணும். நான் உத்தரப்பிரதேசத்துல பார்த்தது, யோகிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் தெரியுது. என்ன காரணம் தெரியுமா? லா அண்ட் ஆர்டர் நல்ல மெயின்டைன், பெரும்பான்மையாக நானே பேசுறேன். அது ஒண்ணு. ரோடு நல்லா இது பண்ணிருக்காங்க. அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இது. அதே மாதிரி இப்ப வந்து இண்டஸ்ட்ரியிலையும் கொண்டு வந்திருக்காங்க. அதே கேள்வி நல்லா கேளுங்க. லா அண்ட் ஆர்டரை கொண்டு வந்திருக்காரு, ராமருக்கு கோயில் கட்டுறார், வாரணாசி காசி போன்ற சிட்டிக்குள்ள, லக்னோ போன்ற இடங்கள்ல, அலகாபாத் போன்ற இடங்கள்ல சாலைகள் இருக்கிறது. 16 கோடி மக்கள் வாழுகின்ற இந்த பெரிய நகரங்கள்ல சாலைகளும் மாட கோபுரங்களும் வைத்து விட்டால் 10 கோடிக்கு மேல் வாழக்கூடிய சாதாரண எளிய மக்களுக்கு வேலை வாய்ப்பும் பூவாவும் முக்கியம் தானே சார். அங்கதான் சார் நீங்க அதை செய்து கொடுத்தார்களா? அந்த பூவாக்கு தான் ஒரு வழி பண்ணி கொடுத்தாங்க. இலவச அந்த அரிசி அது வந்து நல்லா போய் சேர்ந்துருக்கு சார் அந்த ஜனங்க கிட்ட. அது எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இல்ல பிஜேபி சார் இது கேளுங்க சார். 5 ஸ்டேட்ல நடந்தது. எது? ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், தெலுங்கானா. மோடி என்ன செய்றாரு? எல்லா மீடியாவுக்கும் பேட்டி கொடுக்காரு. அப்போ அந்த மீடியாவுடைய தன்மை என்ன? ஏன் ராகுல பேட்டி காண மாட்டேங்க? என்ன சார், ஏன் ராகுல பேட்டி காணல? ஒரு மீடியா, நான் கேட்குறேன், ஒரு மீடியா நான் அசிங்கமா இருக்காது சார்? ஒரு கேவலமா இல்லை சார்? எல்லா தலைவரையும் பேட்டி எடுப்பா சார். இல்ல தமிழ்நாட்டுல மத்த என்ன யோகி மாதிரி? அதேதான் தமிழ்நாட்டுல என்ன யோகி இருக்கு? ஸ்டாலினை தவிர என்ன கேட்டா? எவனாவது நான் தமிழ்நாட்டுல பேரை சொல்லல, சொல்ல முடியாது. இல்ல எவ்வளவு இன்சிடென்ட் இருக்கு, எவ்வளவு இது இருக்கு, அதெல்லாம் மறந்துடுறாங்க சார். இப்ப வந்து இல்ல உடுமலைப்பேட்டில் இதுல ஒரு சின்ன பொண்ணு 9 பசங்க கற்பழிச்சு இதா இருக்காங்க சார். எவனாவது இது பத்தி பேசுறாங்களா? அது கர்ப்பம் ஆயிருக்கு சார். நான் கேக்குறேன். ஆமா, அது இப்ப 17 வயசு பொண்ணு பல பேரு. ஆமா, 9 பேர். அதே மாதிரி இன்னொரு பொண்ணையும் அதே மாதிரி பண்ணிருக்காங்க சார். என்ன சட்டம் ஒழுங்கு இருக்கு? ஆமா, சட்டம் ஒரே ஒரு கேள்வி. நல்லவன் கெட்டவங்கிறது கோர்ட்டு முடிவு பண்ணணும். நீனே அடிச்சு பண்றதுக்கு சவுதி அரேபியா இல்ல. அது நீ இந்த சவுக்கு சங்கர கையை முறிச்சிய போலீஸ் என்ன நியாயம் சார்? அவர் வந்து அவர் தப்பானா நீ அடிச்சியா? இல்ல அவர் வந்து ஆனா வந்து போலீஸ் வந்து அவங்கள டச் பண்ணாவே அவங்க வேலை காட்டிடுவாங்க சார். அதான் அவங்க வேலை காட்டிடுவாங்க. ஆமா, அப்ப நல்ல கேக்குறேன், சவுக்கு நல்லவன் கெட்டவன்
ஏடகூடமாக பேசுகிறான், அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிடும். கையை ஒடிச்சு போட்டிருக்கிய, கையை ஒடிச்சு கையில் கட்டிக்கிட்டு இப்படி அலையிறானே, அப்போது என்ன நடக்கும்? சாத்தாங்குளத்தில் ஜெபராஜி பெலிக்ஸு சாவடிச்சிங்களே, அதுக்கு இதுக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன். அவன் செத்து போயிட்டான். ஜெபராஜ் நாடாரும் பெலிக்ஸும் பையனும் செத்து போயிட்டான். எங்கள் ஊர் பாவப்பட்ட பிள்ளைங்க இன்றைக்கி அந்த குடும்பம் கண்ணீராக சாவுது. இவன் நல்லவன் கெட்டவன், இவன் வந்து G² விமர்சிக்கிறான், உதயநிதியை விமர்சிக்கிறான் என்பதை தாண்டி விசாரணை கைதியை அடித்து இப்படி தொங்க போட்டுட்டு வந்தால் என்ன நியாயம்? நியாயத்தை பேசுவோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லவர் கெட்டவர், பெலிக்ஸ் நல்லவர்லாம் சொல்லலை. பெலிக்ஸ் ஒய்ஃப் கத்துது, ஐயோ என் புருஷன் காணலையே, என்ன பண்ணுவோம்? ஆமாம் சார். சார் எங்களை முறைச்சிக்கிட்டா இப்படி தான், எந்த மாடல்னு தெரியல சார். அதுக்கு தான் சார் நான் கேட்குறேன். ஒரு கேள்வி வரேன், ஒரு கேள்வி கேட்குறேன். திராவிட மாடல்னு சொல்றிய, இங்கே இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை எதுக்குறிய, அப்போ பீகாரில் இருக்கிற பிரசாந்த் கிஷோர் பார்ப்பனரை கூட்டு வர போறியே அப்படின்னு நான் கேட்கல. ஒரு பத்திரிக்கை கேட்குது, பார்ப்பன பத்திரிக்கை. இல்லை சார், அதை பற்றி செய்தி இருக்கா? அது ஒன்று இங்கே வந்து இல்லை 2021 எலெக்ஷன் இதோடு நான் வந்து கட்சி ஆரம்பிச்சு இது ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. யாரு? பிரசாந்த் கிஷோர், பிகே. ஆமாம், பிகே. இப்போ வந்து இந்த திமுக சபரீஷன் சொல்லி, ஏன்னா அவரும் ஒரு இது வச்சிருக்காருல்ல, அவரும் வச்சிருக்காருல்ல. ஆமா, பேர் ஏதோ பேர் பேசணும். ஆமா, அவரும் வச்சிருக்க. அவர் மூலமா டேட்டாவை கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்பா நீ இப்படியே போனா 2026 மூடிடுவாங்க. சூப்பர் பாயிண்ட். அதனால இப்பயே பிரசாந்த் கிஷோரை காலில் விழுந்து என்ன பண்ணியோ அவங்களை இட்டுவான்ட்டு சார். போன வாட்டி 350 கன்ஃபார்ம் தான் சார். எப்படி சொல்ல, தகவல் சொல்லுங்க சார். இல்ல, போன வாட்டி 350 கோடி, இப்ப வந்து அவருக்கு கொடுக்கறதுக்கு 750 கோடியா சார்? தலை சுத்துது சார். இல்ல சார், வெறும் ஐடியா கொடுக்கறதுக்கு 750 கோடி. சார் குட்டிக்கண்ணு சார், நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ஒரு டீயும் வடையும் சாப்பிட்றோம். எவ்வளோ வரும்? 15 ரூபா. ஆமா சார். அதில் கிடைக்கிற சந்தோஷம் இந்த 700 வருமா? நடந்து போய் அழகா சாப்பிட்டு, அதான் MTVலேருந்து நடந்து போகிறோம். அதாவது இப்பல இருந்தே அதுக்கான வேலையை ஆரம்பிக்க போறாங்களாம். 700 கோடி 750 கோடி. அப்பா எங்க இருக்கு துட்டு தெரியலையே சார். அப்ப இப்படி இருக்கும். இப்ப லாட்ரி அடிக்காத மாட்டின் 509 கொடுத்தான் மனுஷன். ஆமா, தமிழ்நாட்டுல லாட்ரி இல்லடா, எப்படி கொடுத்தானா இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ரகசியம். இது மாதிரி பல ஆன்லைன் கேம் ரம்மி இருக்குல்ல சார், அது தடை பண்ணி வச்சல. அது பேருக்கு தடை தான் பண்ண முடியும். வேற எங்கேயும் பண்ணிடலாம். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பவர் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் எனக்கு அதோட டெக்னாலஜி தெரியல. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இல்ல, ஆன்லைன் ரம்மி வந்து ஆட் போடக்கூடாது. இப்ப வருது நேத்து கூட பார்த்தேன், நேத்து பாக்குறேன். இப்போ எல்லா டிவிலையும் வருது. நான் சொடலை மாடேன், என் சொந்த ஊர் தென்காசி, ஆன்லைனில் 5 லட்சம் சம்பாதிச்சேன், நீங்களும் 5 லட்சம் போடுங்க, வருதுல்ல? ஆமாம். அதாவது சில இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இது பேருக்கு இது எப்படி சார்? இப்போ பிகே விஷயத்தை கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் தெரியுமா சார்? டிஎம்கே காலி. ஆமாம். ஆனால் தரித்திரம் முடிச்ச மாதிரி ஒரு வேலை ஒன்று இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுக 5-3% பவர் கூட. ஆமா, இது அம்மாவுடைய ஆட்சியில நிர்ணயிக்கப்பட்டது. டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய 13 வருஷம், ராமர் எப்படி காட்டுக்கு போன கதை, கருணாநிதி காட்டுக்கு போன கதையெல்லாம் பேசிட்டோம். இப்ப மக்கள் கடும் அதிருப்தியில் இருக்கான் திமுக மேல. இல்லை சார், இவங்க வந்து நான் வந்து உனக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்கேன், இலவச பஸ் இலவசமாக பெண்கள் இது கொடுக்கலாம், புதுமை பெண்களுக்கு அந்த 1000 ரூபாய், புதுமை மகன் அதுக்கு 1000 ரூபாய், இப்படியே கொடுத்துட்டு. ஆமா, இதே கொடுத்துட்டா போதுமா சார்? இண்டஸ்ட்ரியல் வரவானா, இதெல்லாம் வரவானாவா? லா அண்ட் ஆர்டர் இல்லையா? எவ்வளவு கிட்டு போயிருக்கு. இப்ப என்ன மேட்டர்னு பார்த்தா சார், இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனா அவங்க அதனால தான் சார் ஏடிஎம்கே எப்படியாவது அழிக்க பாக்குறாங்க சார். ஏடிஎம்கே அழிக்க முடியாது. இல்ல ஆனா ஏடிஎம்கே அழிக்கன்னா யார் அழிப்பா தெரியுமா? இவனு சொல்லிட்டு இருக்கான், பிஜேபி தான் அழிக்க முயற்சி தப்பு. பிஜேபி அழிக்கத்தான் முயற்சி செய்வான். ஏன்னு கேட்டா அவன் வளர்றதுக்கு எவனே அழிப்பான். திமுக எல்லா அரசியல் கட்சியும் தான் அழிவதற்கு எதுக்கு தெரியுமா? தன்னை நிலைப்படுத்த பிற அரசியல் கட்சியை சோழிய முடிக்கிறது என்பது எழுதப்படாத அரசியல் விதி, சட்டம். சார் இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து உடைய போது, செங்கோட்டையன் வர போறார், எல்லாமே வேலுமணி வைத்திலிங்கத்தை சந்திச்சு பேசினதாக நேற்று சொல்லப்படுது. ஆமா சார், இது எல்லாமே பின்னாடி வந்து
கலப்பி விட்டு இருக்காங்க டிஎம்கே. ஏன்னா 2026 ஆமாம் 2026 ஸ்டாலின் எடப்பாடி அப்படி ஒரு இது வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா விஜய் வந்துருவாரு, அவர் ஓட்டு இந்த டிஎம்கே ஓட்டை பிரிச்சுடுவாருன்ட்டு. நல்ல பாயிண்ட். அதனாலேயே முக்கியமான இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆமா, இப்போ இதை மறந்தே போயிட்டேன். குட்டிக்கண்ணன் சார் ஐயாவுக்கு ஒரு நன்றி. இந்த விஜயை வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக விட முடியாது. ஆமா சார், நான் நினைக்கிறேன் ஒரு 8-10% ஓட்டை பிரிச்சுட்டு வர்றோம். கட்டாயமா சார், கட்டாயமா 8-10%. ஆமா, ஜெயிக்க மாட்டாங்க. 8-10 பிரிச்சா அடிச்சு தூக்கிட்டு போயிரும். ஆமா, ஏன்னா அவ்வளவு இளைஞர்கள் திமுக ஓட்டு அவன் அடிச்சுட்டு போயிரும். ஆமா. ஆனா விஜய் வந்தது எப்படின்னா, வந்துட்டா இது உண்மையிலேயே தமிழ்நாடு அரசியல் காலத்துல 7-8%, 6% எடுத்த சீமான் ஏற்படுத்திய தாக்கத்தை போன்று 6.5% பிடித்து 10% பிடித்த விஜயகாந்த் அவர்கள் ஏற்படுத்திய தாக்கத்தை போன்று வருகிறார் என்று ரஜினிகாந்த் வராமல் போனதை போன்று விஜய் வந்தால் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரும் மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆமா சார், அவர் தான் சார் அடுத்த படத்தை 69வது படத்தை முடிச்சுட்டு ஃபுல்லா ஆக அந்த பயத்திலே தான் 700 கோடி கொடுத்தாவது பிகையை அங்கிருந்து இங்க கொண்டு வர்றதற்கு முயற்சி நடக்குது. ஆமா சார், அதுக்கு சபரீசன் உளவுத்துறையின் மூலம் கணிப்பை பார்க்கிறாரு. ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு தர்த்தனை முடிச்ச வேலையும் ஒன்று நடக்குது. என்ன தெரியுமா? தலையில மண்ணெல்லி போடுற மாதிரி எடப்பாடி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி ஒரு ஆளுமை கொண்ட தலைவராக இல்லை. இல்லை சார். ஆனா அவர் வந்து இப்போ வந்து 2019 2021 செஞ்ச தப்பும் இப்போ 2024 செஞ்ச தப்பும் திருப்பி 2026 செய்யக்கூடாது. எப்படி செய்யக்கூடாது? இல்ல சார், அவர் பட்டுருவார் சார். இப்ப 2026 பட்டா திருந்துருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவர் திருந்துருவார் சார். இப்போ எப்படி சார் எல்லாரையும் ஒரு இணைச்சி ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி அம்மாவின் ஆட்சிக்கு பின்பு 100 ஆண்டுகளுக்கு பின்பு நாங்கள் கட்சி செய்ய போகிறோம் என்ற ஒரு பெரிய பிரகடனத்தை பண்ணி ரெட்டை இலை அனைத்து ஒன்றிணைச்சா தானே சார் வர முடியும் சார். இல்ல சார், பட்டா திருந்துவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சார். 2019 அடிபட்டார், 2021 அடிபட்டாரு, லோக்கல் பாடி எலெக்ஷன்ல அடிபட்டாரு. உண்மையில 2021 தினகரன் சேர்ந்து இருந்தா கட்டாயமா ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்து. ஆமா சார், மொத்தம் 45 தொகுதி சார். இப்ப அவங்க எடப்பாடி ஒரு ஆளுமை கொண்ட தலைவர் இல்லை என்று 4ஆம் தேதி நிரூபணம் ஆகுதுன்னு வைங்க. இன்னைக்கு காலையில் என்னோடு பேசிய மிக முக்கிய ஆளுமை சொல்றார், நான் 17 தொகுதி பிடிப்பேன் சுஃபியான் சார்ங்கிறார். எடப்பாடியுடைய நெருக்கமாக இருப்பவர் ஸ்போக் டு மீ டுடே மார்னிங். அவர் என்ன சொல்றாரு? 17 தொகுதிகள். அப்புறம் 17 தொகுதியை நீங்கள் பிடிக்காவிட்டால் என்ன செய்வீர்கள் என்ன? அப்போ ஒரு டிசென்ட் சிச்சுவேஷன் கண்டிப்பா could happen. எங்க? தமிழ்நாட்டுடைய அதிமுகவுடைய ஹப்புக்குள்ள பெரும் குழப்பம் ஏற்படும். அதன் முன்விளைவாகத்தான் வைத்தியலிங்கத்தை எஸ்பி வேலுமணி தனித்துவமாக சந்தித்திருக்கிறார் என்ற செய்தியும் ஜெம் தொலைக்காட்சி மூலம் செய்திருக்கிறோம். ஆமா சார், உன்ன கேட்ட சார் இப்ப வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு சார். அவருக்கும் போகும்ல, அவருக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்கல்ல. யாருக்கு? எடப்பாடிக்கும் அட்வைஸ் பண்ணுவார்ல. இப்ப வந்து உண்மையில அதிமுக எல்லாமே ஒன்னா சேர்றதா ஒரு இது இருக்கு, வாய்ப்பு இருக்குன்றாங்க. எம் தொலைக்காட்சியில சொல்றோம், இன்னைக்கு 14ஆம் தேதி, அடுத்த மாதம் 4ஆம் தேதி, ரிமைனிங் 20 days கம்ப்ளீட்லி சினாரியோ தேசிய அளவில் மாறப்போகிறது, தமிழ்நாட்டு அளவிலும் மாறப்போகுது. ஆமா சார். சார் இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இப்ப பாத்தீங்கன்னா மோடி வந்து 2014 வந்துட்டாரு, 2019 வந்துட்டாரு, 2024 வருவாரா வரமாட்டாருன்னு ஒரு சந்தேகமாக இருக்குது. அப்படி வந்தால் நேருடைய ரெக்கார்டை ஈக்குவல் பண்ணுவார். ஏன்னா அவர் தான் தொடர்ந்து 3 தடவை ஜெயிச்சிருக்காரு. இந்திரா காந்தி கூட 2 தடவை தான், 80, 84, 67, அப்புறம் 70, அவ்வளோதான். கண்டினியூட்டாக ஜெயிக்குது இல்லை. இந்த வாட்டி இதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்படி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்ற. ஏன்னா தொங்கும் பாராளுமன்றம் வந்தால் 220, 250 வந்தால் மோடி வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்க மாட்டாங்கன்ட்டு ஒரு கருத்தும் சொல்கிறாங்க சார். நிச்சயமாக இது ஒரு சரியான கருத்து. மோடி நிச்சயமாக இந்த முறை வந்தால் இந்திய வரலாற்றில் ஒரு மாபெரும் தலைவனாக அவர் அடையாளப்படுத்தப்படுவார். அப்படி வராட்டா மோடி தோல்வி அடைந்தாலும் இந்திய வரலாற்றில் மோடிக்குன்னு ஒரு தனி இடம் உருவாகிவிட்டது. அவர் பதவியில் எல்லாம் போவார். ஆனால் மோடிங்கிறது யார்? அவர் என்னத்தெல்லாம் கொண்டு வந்தார்? ஏன்னா 370 ஆப்ளிகேஷன்,
தீராத பிரச்சனைகள் ராம் ஜென்மபூமி விவகாரம் இதெல்லாம் தீர்த்திருக்கிறார் சார். நீங்க 370 இல்ல 370 சொல்றீங்களே, ஆமா அவங்க வந்து பெரிய லெவல்ல சார். இப்ப ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துங்க சார். ஆமா அங்க மொத்தம் 5 தொகுதி இருக்கு சார். ஜம்முல தான் 2 தொகுதி நிக்கிற, காஷ்மீர்ல 3 தொகுதி பிஜேபி நிக்கல சார். நிக்கவே இல்ல. யாருக்கு சப்போர்ட் பண்ற அதுவும் சொல்ல. ஓட்டு போட மாட்டாங்க அங்க முஸ்லீம். ஜம்மு லடாக் பகுதிகளில் வந்து ஹிந்து வாக்கு இருக்கு. லடாக் விட்டுருங்க, லடாக் வந்து புத்திஸ்ட், அது தனி. அதை விட்டுங்க, ஜம்முல சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய சாத்தியக்கூறு குறைவாக இருக்கிறது என்றுதான் பேசியிருக்கிறோம் மோடியை. ஆமா, அந்த சாத்தியக்கூறு இருந்தால் நிச்சயமாக அது சமன் செய்து விடுவார் பண்டித ஜவஹர்லால் நேருடைய மகத்தான சாதனை. ஆமா. அடுத்து ஒரு கேள்வி கேட்டீங்களா, முக்கியமான கேள்வி சார். தமிழ்நாட்டில் வந்து விஜய் மாதிரி சூரிய கூட கட்சி ஆரம்பிக்க போது சூர்யா வேலைக்காகாது, அந்த கடை வந்து எதிரொலிக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே விஜய் பேசிட்டோம். விஜய் வந்தா ஒரு 10% ஓட்டு எடுக்கும்போது டிஎம்கே எல்லாம் பெரும் பிரச்சனை வரப்போ நம்ம அதில் பேசிட்டோம். இப்போ நீங்கள் இந்த மோடி விவகாரத்தை நாம் பேசும்போது ஒரு விஷயத்தை என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, எனக்கு அது ஞாபகத்தில் வரல. 3வது முறை வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் அவர் ஒருவேளை கூட்டணி அமைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் முயற்சி செய்தால் ஆர்எஸ்எஸ் நிச்சயமாக மோடியை கொண்டு வரவே மாட்டார்கள் என்பதை உறுதியாக சொல்லுகிறேன். ஆமாம் சார். ஆர்எஸ்எஸ் கூட்டணி வராவிட்டால் ஒருவேளை எல்லோரும் சக்தி பெற்ற ஒரு ஆளுமையாக யாரை கொண்டு வருவார்கள் தான் நிதின் கட்காரியை தான் எல்லாரும் விரும்புவார்கள். அது ஏன்னு கேட்டால் யோகிக்கு விரும்ப மாட்டார்கள். ஆனால் கொளுத்தி போட்டிருக்கிறார் நம்முடைய கெஜ்ரிவால். மோடியின் பிரச்சாரம் அமித்ஷாவை பிரதமராக்குவதற்கு தான். அது ஒரு மோடியினுடைய அந்த 75 வயசுன்னு சொல்றாங்கல்ல, அவங்க உருவாக்கி வச்சது அதுவே இப்ப வந்து மோடிக்கு பேக் ஃபயர் ஆயிட்டு. ஆமா, இவரை இடத்தை விட்டு காலி பண்றதுக்கு ஆர்எஸ்எஸ் துடிக்குது. ஏன்னா இதுக்கு மேல இவரை அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமா இருக்காங்க. இல்ல அதே ஆர்எஸ்எஸ் தேர்ட் டைம் வந்தா அதே ஆர்எஸ்எஸ்ஸையும் ஆக்குபை பண்ணிடுவாரோ அதுதான். ஏன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இப்ப ராமர் கோயிலுக்கு பண்டிதர்கள் பிராமண பண்டிதர்களை உள்ளே அனுமதிக்காமல் இந்த விதிமீறல்கள் பிரதான பிரதிஷ்டால் நடந்திருக்கிறது, ஆகமும் பின்பற்றப்படவில்லை நம்ம பேசியிருக்கோம். ஆமா, அது கடும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. கடுமையான சண்டைக்கு அப்புறம் தான் பகவாத் போய் அமைதியா போய் உட்கார்ந்துருக்காரு. இதையும் நாங்க பார்த்தோம். ஆக மறுபடியும் இவரை கொண்டு வந்து கொடுத்து அடுத்த 28 வரைக்கும் வச்சாச்சுன்னா இருக்கிறதெல்லாம் தொடச்சிட்டு போயிடும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் லீடர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிராமின்ல தான் வருவாங்க. ஆமா, மீதி அதர் ஒரே ஒரு முறை 4 பிராமின் வந்திருக்காங்க. ஒரே ஒரு முறை 55ல 1955ல. ஆமா, அதுதான். அதையும் உடைச்சிடுவாங்கன்ட்டு அவரு எல்லாத்தையும் உடைச்சிடுவாரு. ஆர்எஸ்எஸ் மாத்தி விட்டுருவாப்ல. ஆமா, இப்ப வந்து அவர் ஒருத்தர் விஸ்வ இந்து பரிஷத்துடைய தலைவராக இருந்தாரு, ஒருத்தர் அவர் ஆலய காணும். ஆமா, ஆகவே நாளுக்கு அப்புறம் பல மாற்றங்களை இந்திய அரசியல் சந்திக்க போகிறது. அதுக்கப்புறம் நம்ம சந்திப்போம் சார். அடுத்த நிகழ்ச்சியில் இதுபோல் பரபரப்பான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.